அடுத்த பகுதியா நாங்கள் பார்க்க போறது இந்த கொமன்ஸ் சொல்ற ஒரு பகுதி. பொதுவாகவே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இந்த கொமன்ஸ் சொல்ற ஒரு பகுதியை வந்து நாங்கள் பாவிப்போம். பொதுவாக கொமன்ஸை ஏன் நாங்கள் பாவிக்கிறோம் அப்படின்னா, இப்ப பைத்தனை பொறுத்த வரைக்கும் பைத்தன்ல இருக்கிற கொமன்ஸை சொல்றதுக்கான குறி என்னன்னு கேட்டா, இப்படி இப்படி ஹேஷ்டேக் முன்னுக்கு ஒரு ஹேஷ்டேக் அப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதினோம்னா அதை பைத்தன் என்ன செய்யணும், இக்னோர் பண்ணும். ஏன்னா பைத்தன் அதை என்ன செய்யும், ஒரு கொமெண்ட்ஸாக கருதி இருக்கும். பைத்தன் அதை ஒரு ஒரு கொமெண்ட்ஸாக கருதி அந்த என்ன செய்யாது, இந்த ஹேஷ்டேக்கு பிறகு வார இந்த விஷயங்களை பைத்தன் என்ன செய்யாது, ரன் பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. அந்த விஷயத்த பைத்தன் இக்னோர் பண்ணி விட்டுரும். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த இடத்துல ஹேஷ்டேக் போட்டு திஸ் இஸ் அ கொமெண்ட், உங்களுக்கு விளங்குறதுக்காக இதுல திஸ் இஸ் அ கொமெண்ட் பாவிச்சிருக்குது. இதுக்குள்ள பாருங்க பிரிண்ட் ஹெலோ வேர்ல்ட் இருக்கு. இது நார்மலா தெரியும், நான் மேல சொன்னதால என்ன செய்யும், அவுட்புட்ல ஹெலோ வேர்ல்ட் என்று வரும்னு தெரியும். இப்ப இதுல முன்னுக்கு இந்த இடத்துல ஹேஷ்டேக் இருக்கிறதால பைத்தன் என்ன செய்யும், இது ஒரு கொமெண்ட்ஸ் என்று விலை கொண்டு இந்த லைனை வந்து இக்னோர் பண்ணி விட்டுரும். இது அவுட்புட்லயோ கோடிங்லயோ எந்த தாக்கத்தையும் செலுத்தாது. நீங்க கொமெண்ட்ஸ்ல சொல்ற விஷயம் என்ன செய்யாது பிள்ளைகள், முதலாவது விலங்குங்க, நீங்க கொமெண்ட்ஸ்ல சொல்ற விஷயத்த பைத்தன் ப்ரொசஸ் பண்றதுல இருந்து இக்னோர் பண்ணும். அதை ப்ரொசஸ் பண்ணாது, அதை டிஸ்பிளே பண்ணாது. பைத்தன் அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணும். அப்போ நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் நாங்கள் பைத்தன் இப்ப ஏன் நாங்கள் கொமெண்ட்ஸ் எழுதுறோம், ஏன் கொமெண்ட்ஸ் எழுதணும்? பைத்தன் அதை ரன் பண்ண போறோம் இல்லை என்றால், நாங்க சொன்னோம் பைத்தன் தான் அதை ரன் பண்ணாது. கோடிங்கை நான் வாசிப்பேன் தானே. திரும்ப நான் ஒரு செட் ஆஃப் கோடிங் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சாஃப்ட்வேருக்காக கோடிங் எழுதுறேன். திரும்ப அந்த கோடிங்கை பார்க்கும்போது சில எனக்கு என்ன செய்யாது, சில நேரங்களே இந்த கொமாண்ட் நான் ஏன் எழுதினேன், இந்த கொமாண்ட் எதுக்கு போட்டேன் என்றது எனக்கு எனக்கே விளங்காது. சில நேரங்கள் அப்படித்தானே பிள்ளைகள், நான் நிறைய கோடிங் எழுதும் போது. அப்ப ப்ரோக்ராமர் வந்து அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்காக, ப்ரோக்ராமருக்கு அந்த கோடு விளங்குறதுக்காக நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இந்த கொமெண்ட்ஸை நாங்கள் பாவிப்போம். விளங்குற ஐடியா பிள்ளைகள்? கொமெண்ட்ஸ் வந்து ப்ரோக்ராமர் சைடு தான் யூஸ் ஆக போகுது. அந்த ப்ரோக்ராமிங்கை ரீடபிளா மாத்துறது, கொஞ்சம் வாசிக்க அல்லது விளங்க ஏழுமான மாதிரி மாத்துறது தான் இந்த கொமெண்ட்ஸ் வேலையாக இருக்கு. முதல் நாங்க விளங்குவோம், இந்த கொமெண்ட்ஸ்ங்கிறது பாருங்க, ஒரு ஹேஷ்டேக்ல ஸ்டார்ட் ஆகினால் பைத்தன் ப்ரோக்ராமிங் விளங்கிக் கொள்ளும். இது தொடர்ந்து வாரது கொமெண்ட்ஸ். ஆகவே நான் என்ன செய்யணும், பைத்தன் வில் இக்னோர் தேம். அதை என்ன செய்யும், பைத்தன் வந்து இக்னோர் பண்ணி விட்டுரும். விளங்குதா? அப்ப இதை இங்க பாவிச்சு அடுத்து பாருங்க. இப்ப நான் இங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நான் சொல்லிக்கிற பிரிண்ட் சொல்லி ஹெலோ வேர்ல்டு கோடிங் எழுதியிருக்கிறேன். பிரிண்ட் சொல்லி ஹெலோ வேர்ல்டு எழுதியிருக்கிறேன். இதுக்கு பிறகு என்ன செய்கிறேன், இதுக்கு பிறகு நான் என்ன செய்யலாம், ஒரு ஹேஷ்டேக் போட்டு தான் என்ன செய்யலாம், நான் கொமெண்ட்ஸை பாவிக்கலாம். அப்ப நான் ஏதாவது ஒரு கோடிங் எழுதணும், அந்த கோடிங்ல எண்ட் ஆஃப் த லைன், அந்த லைன் முடிவுல என்ன செய்யலாம், இந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன செய்யும், இந்த முன்பகுதியை பைத்தன் ரன் பண்ணி, அடே ஹேஷ்டேக் வாரதே கொமெண்ட்ஸ், அப்ப இந்த ஹேஷ்டேக்கு பிறகு வார இந்த பகுதியை பைத்தன் இக்னோர் பண்ணி விட்டுரும். ஸோ பைத்தன் பேசிக்கா கொமெண்ட்ஸ் அடையாளம் கண்டு கொள்றது யாரை வச்சு, அந்த ஹேஷ்டேக்கை வச்சு, அந்த ஹேஷ்டேக்னு சொல்ற அந்த குறியீட்டை வச்சு. சரிதானே? ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன், கொமெண்ட்ஸ் நாங்கள் பொதுவாக யூஸ் பண்றோம். முதலாவது விஷயம், அந்த கோடை நாங்கள் ரீடபிளா மாத்துறதுக்கு. அப்ப உங்களை அதை பார்த்தா உங்களுக்கு விளங்கி பாருங்க. இப்போ திஸ் இஸ் கொமெண்ட் கொடுத்துருக்கேன், அல்லது இப்போ இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்போ நான் இந்த பிரிண்ட் எதுக்காக போட்டிருக்கேன்னு சைட்ல என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னு சொல்லும்போது பாரு, ப்ரோக்ராமர் கோடிங் எழுதி கொண்டு இருக்கிறார், எழுதி கொண்டு இருக்கிறவர் யோசிக்கிறார், இப்போ எனக்கு என்ன செய்யணும். இப்போ நான் வந்து இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டுன்னு போட்டிருக்கேன், இங்க இன்னொரு இன்னொரு பிரிண்ட் கொமாண்டும் எழுதியிருக்கிறேன். இப்ப நான் யோசிக்கிறேன், இந்த இந்த விஷயம் ரன் ஆகக்கூடாது. இது ஒரு பைத்தன் எழுதப்பட்ட ஒரு கோடிங் தான். நான் இந்த பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டுங்கிறது பைத்தன்ல எழுதப்பட்ட ஒரு கோடிங் தான். நான் இப்ப என்ன செய்யறேன், ரன் பண்ணும்போது இவரை மட்டும் ரன் பண்ணக்கூடாது, ரன் பண்ணாம விட்டா என்ன நடக்குது. நான் கோடிங் எழுதுறது அப்படித்தான் பிள்ளை, கொப்பியில் எழுதும் போது யோசிக்கணும். சும்மா கொப்பியில் எழுதும் போது நாங்க என்ன செய்வோம், ஒவ்வொரு விஷயம் பார்த்து எழுதுறோம் தானே, அந்த மாதிரி கோடிங்கை நாங்கள் எழுதி கொண்டிருக்கும் போது என்ன செய்வோம் நாங்கள், இப்ப நான் எதிர்பார்க்கிற விஷயம் அந்த கோடிங்ல வருதான்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்து பார்த்தா எழுதும். எழுதும் போது எழுத்து பிழைகள்லாம் பார்த்து பார்த்தா எழுதுவாய் நீ. அது மாதிரி தாண்டா இங்க என்ன நடக்குது. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த 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 கொமான், இந்த பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டுங்கிற கொமான் ரன் ஆகாம இருக்கணும் என்ன நான் என்ன செய்வேன், முன்னுக்கு ஹேஷ்டேக போட்டு விட்டா என்ன நடக்கும், அதை பைத்தன் விலை கொள்ளும். அடே இது ஹேஷ்டேக்கு பிறகு வருது, அப்ப என்னது, இது ஒரு கொமெண்ட்ஸ், அப்ப இதெல்லாம் ரன் பண்ண கூடாது சொல்லி என்ன செய்யும். அது அதுக்கு ஹேஷ்டேக்கு பிறகு என்ன வந்தாலும், ஈவன் ஒரு கோடு வந்தா கூட என்ன செய்யுது, அந்த கோட் அதை எக்ஸிக்யூட் பண்ண இல்ல. பிரிண்ட்ங்கிறது பைத்தன்ல பாக்குற கோடு உண்டு பிள்ளைகள், அந்த கோடை கூட என்ன செய்யல, அது
எக்ஸிக்யூட் பண்ணல. விளங்குது ஐடியா? ரைட். அடுத்தது பாருங்க, இங்க மல்டி லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யறேன் இங்க பாருங்க. இப்ப இந்த ஹேஷ்டேக் போட்டா இந்த ஹேஷ்டேக்கு பிறகு வர அந்த லைனை ஃபுல்லா கமெண்ட் எடுத்துடும். ஹேஷ்டேக்கு பிறகு வர அந்த லைன் என்ன செய்யும்? இப்ப இடத்துல ஹேஷ்டேக் இருக்குண்டா இந்த ஹேஷ்டேக்கு பிறகு வர அந்த லைனை ஃபுல்லாவே அது கமெண்ட்ஸா எடுத்து விட்டுருடா. இப்ப எனக்கு 2 3 லைன் கமெண்ட்ஸா வரும். நான் என்ன செய்வேன்? இப்ப பாருங்க, 2 3 லைன் கீழே போடுவர். அப்ப இதுக்கு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்கிறேன், திரும்ப இந்த லைனுக்கு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்கிறேன், திரும்ப இந்த லைனுக்கு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்கேன். இப்ப 10 லைன் வரணும்னா 10 லைனுக்கு நான் ஹேஷ்டேக் போடணும். ஏன்? இந்த ஹேஷ்டேக் போட்டா ஒவ்வொரு லைனா என்ன செய்யும்? அதை கொமெண்ட்ஸ் ஆக்கி விட்டுடும். இப்ப நான் யோசிக்கிறேன், எனக்கு அப்படி போட கஷ்டம், அப்படி ஒரே டைம்ல அவ்வளவு செலக்ட் பண்ண ஆப்ஷன் இல்லையாண்டா இருக்குது. அதுக்கு தான் நாங்க பாவிக்க போறோம் மல்டி லைன் கமெண்ட்ஸ். பிள்ளைகள், அதுக்கு நாங்க என்ன செய்வோம்? இது உண்மையாவே நாங்கள் நாங்கள் எழுதி கொண்டு போகும்போது பாவிக்கிற இது மிச்சம் குறைவா இருக்கலாம் மேபி. இங்க பாருங்க, 3 தரம் டபுள் கொட்டேஷன் போடும், இரட்டை மேற்கோள் போட்டுட்டு அதுக்குள்ள நீங்க டைப் பண்ணலாம். ஏதாவது டைப் பண்ணிட்டு அந்த 3 தரம் நீங்க என்ன செய்றீங்க? திரும்ப அந்த மேற்கோளை முடிச்சு விடுறீங்க. அப்ப விளைக்கோளும் அடே 3 தரம் மேற்கோள் வந்து இருக்குது. அப்ப இங்க இருந்து கொமெண்ட்ஸ் ஆரம்பிச்சு நீங்க எது வரைக்கும் எழுதி முடிக்கிறாயோ அது வரைக்கும் முடியுது. அப்ப இதான் மல்டி லைன் கொமெண்ட்ஸ். சரியா பிள்ளையர்? ட்ரிபிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 3 தரம் நாங்கள் கொட்டேஷன் மார்க்கை யூஸ் பண்ணோம், ட்ரிபிள் கோடை நாங்கள் யூஸ் பண்ண போறோம். இல்லைண்டா? இவ்வளவு ஓகே பிள்ளையர்? இப்ப இந்த பைத்தண்ட கொமெண்ட் சம்பந்தமா நான் கதைச்ச விஷயம் விளங்கிட்டா? பைத்தண்ட கொமெண்ட்ஸ் என்ன சொன்னேன்? அந்த கொமெண்ட்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ற விஷயத்த எக்ஸிக்யூட் பண்றதுல இருந்து, அதுக்கு என்னவா இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுல இருந்து என்ன செய்யும்? பைத்தன் அதை தடுக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணாது, அது அவுட்புட்ல தாக்கம் செலுத்தாது, ப்ரோசஸ்ல தாக்கம் செலுத்தாதுன்ற விஷயத்தை கதைச்சது விளங்கிட்டா? இவ்வளவு கிளியரா? ரைட்.